இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்தில் கிசுகிசுக்கும் காடுகளுக்கும் மின்னும் நீரோடைகளுக்கும் இடையில் அமைந்திருந்த ஸ்டாரிபுரூக் என்ற விசித்திரமான கிராமத்தில் லீலா என்ற இளம்பெண் வசித்து வந்தாள். லீலா தனது எல்லையற்ற ஆர்வத்திற்கும் கனவுகள் நிறைந்த இதயத்திற்கும் பெயர் பெற்றவர். ஸ்டாரிபுரூக்கை பற்றிய மிகவும் மாயாஜாலமான விஷயம் விஷிங் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களின் புராணக் கதையாகும். அது உண்மையிலேயே நம்புபவர்களுக்கு விருப்பங்களை வழங்கியது. ஒரு தெளிவான இரவில் கிராமம் ஒரு வெல்வெட் வானத்தின் கீழ் தூங்கும்போது லீலா விழித்திருந்தாள். அவள் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தாள். விஷிங் ஸ்டார்ஸ் பற்றி பாட்டி சொன்ன கதைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தனக்கு பிடித்தமான கரடி மிஸ்டர் விஸ்கஸை பிடித்துக்கொண்டு லீலா தனது விருப்பத்தை நட்சத்திரங்களிடம் கிசுகிசுத்தார். நம் உலகின் மாயாஜாலத்தை எனக்கு காண்பிக்கும் ஒரு சாகசத்திற்கு நான் விரும்புகிறேன். அவள் ஆச்சரியப்படும்படி மிஸ்டர் விஸ்கர்ஸை ஒரு மென்மையான பிரகாசம் சூழ்ந்தது. அவர் உயிர் பெற்றார். மெல்லிய குரலில், லீலா, நட்சத்திரங்கள் உன் விருப்பத்தைக் கேட்டன. ஒரு மாயாஜால சாகசத்தில் இறங்குவோம் என்றார். கைகோர்த்து லீலாவும் மிஸ்டர் விஸ்கர்ஸும் கிசுகிசுக்கும் காட்டுக்குள் விசிங் ஸ்டார்களின் பிரகாசத்தால் வழிநடத்தப்பட்டனர். பழங்கால மந்திரம் மற்றும் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களின் கதைகளை பகிர்ந்து கொண்ட ஆல்வின் பேசும் ஆந்தையுடன் அவர்களின் முதல் சந்திப்பு இருந்தது. வெள்ளி நீரோடையை பின்தொடருங்கள், மேலும் நீங்கள் மந்திரித்த கிளேடை காண்பீர்கள் என்று அவர் கூச்சலிட்டார். பயணம் அதிசயங்களால் நிறைந்தது. அவர்கள் இழந்த பொக்கிஷங்களை கண்டுபிடிக்க பிக்ஷிகளின் குடும்பத்திற்கு உதவினார்கள். நிலவின் வெள்ளிப்பார்வையில் மின்மினி பூச்சிகளுடன் நடனமாடினார்கள். மேலும் நிலத்தில் வேகமானதாக கூறப்படும் முயலுடன் கூட ஓடினார்கள். ஒவ்வொரு சந்திப்பும் லீலாவின் இதயத்தை மகிழ்ச்சியாலும் உலகையே இணைக்கும் மாயாஜால அறிவால் அவள் மனதையும் நிரப்பியது. இறுதியாக அவர்கள் என்சாண்டட் கிளேட் என்ற இடத்தை அடைந்தனர். அங்கு மலர்கள் பாடின மற்றும் மரங்கள் பழைய ரகசியங்களை கிசுகிசுத்தன. கிளேடின் மையத்தில் கனவுகளின் கண்ணாடி நின்றது. அதை பார்த்தவர்களின் உண்மையான இதய ஆசைகளை பிரதிபலிக்கும் ஒரு மந்திர கண்ணாடி. லீலா மிஸ்டர் விஸ்கர்ஸ் உடன் கண்ணாடியை எட்டிப் பார்த்தாள். அவள் தன்னை பார்த்தாள். கிளேடில் அல்ல, ஆனால் ஸ்டாரிபுரூக்கில். அவளுடைய குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அவள் சந்தித்த அனைத்து மாயாஜால உயிரினங்களால் சூழப்பட்டிருந்தாள். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட அன்பும் தொடர்பும்தான் அவள் தேடிய மாயாஜாலத்தை தன் சாகசம் காட்டியது என்பதை அவள் உணர்ந்தாள். நினைவுகள் நிறைந்த இதயங்களுடனும் மாயாஜாலத்தை பற்றிய புதிய புரிதலுடனும் விடியலின் முதல் ஒளி வானத்தை முத்தமிட்டதால் லீலாவும் விஸ்கர்ஸும் ஸ்டாரிபுரூக்கிற்கு திரும்பிச் சென்றனர். கிராமம் அப்படியே தோன்றியது. ஆனால் லீலா அதை புதிதாகப் பார்த்தாள். அன்றாட தருணங்களில் மந்திரத்தை அடையாளம் காணும் கண்களுடன். அன்று முதல் லீலா தனது ஆசை நட்சத்திரங்களின் கதையையும் இணைப்பின் மந்திரத்தையும் பகிர்ந்து கொண்டார். ஒரு காலத்தில் வினோதமான கிராமமாக இருந்த ஸ்டாரிபுரூக் அதன் மக்களின் இதயங்களில் மந்திரம் வாழ்ந்த இடமாக அறியப்பட்டது. மேலும் சாகசங்கள், ஆசை மற்றும் கனவுகள் நிறைந்த இதயத்துடன் தொடங்கியது. மேலும் லீலா மற்றும் மிஸ்டர் விஸ்கர்ஸை பொறுத்தவரை அவர்கள் ஆராய்வதை நிறுத்தவே இல்லை. ஏனென்றால் மந்திரம் நட்சத்திரங்களில் மட்டுமில்லை என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அது எல்லா இடங்களிலும் உள்ளது. நம்புபவர்களால் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது.